ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது பனங்காய் புட்டு. அதாவது இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான ஒரு சாப்பாடு தான் இது. தமிழர்களுடைய மரபு வழி ஒரு சாப்பாடு. இதை உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். இப்போ எடுத்திருக்கிறது சின்னதாக ஒரு பனங்காய் ஒன்று எடுத்திருக்கிறேன். சரியா? பார்த்தீங்களா, இப்போ பெனங்காய் சீசன் தானே. அப்போ இதை முதல்ல நாங்கள் சுத்தம் செய்வோம். சரியா? இதை மேலால் இப்படி கலட்டுறது. இதை நாங்கள் சொல்கிறது முகுல் என்று சொல்லுவோம். இது நான் உங்களுக்கு பிறகு இது சொல்லித்தரேன். ஆனால் இதுதான் பெனங்காய். இது சுத்தம் செய்யலை. இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் முதல்ல கழுவ போகிறேன். சரியா? இதுக்குள்ள இப்போ தண்ணி நிற்கிது கொஞ்சமாக. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு முதல்ல வடிவாக கழுவ போகிறேன். கழுவிட்டு இதில் நிறைய ப்ராசஸ் கூட இருக்கும். என்னென்னு சொன்னால் இதில் சில வேளையில் சில பேர் அந்த பனங்காயை சுட்டுட்டும் அடுப்பில் சுடுவாங்க. விறகு அடுப்புன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும், அதில் சுடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா கேஸ்லேயும் அதை சுடுவாங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணின பிறகு நான் உரிக்க போகிறேன். சரியா? உரிக்க வேணும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி தான் உரிக்கிறது. சில பேர் சுட்டுட்டு உரித்தாலும் ஓகே, ஆனால் சுடாமலும் செய்யலாம். ஃபுல்லாக பாருங்க. என்னென்னு சொன்னால் நான் அப்படி செய்கிறேனோ அப்படி தான் நான் வளமையாக செய்கிறது. உங்களுக்கு அப்படி சிலர்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். என்ன வடிவாக பிக்கிறேன். சரி, அது விடுவதில்லை. இந்த பனங்காய் இலங்கையின் வடமாகாணத்தில் பனைமரம் செறிந்து வாழ்கிற பிரதேசங்களாக வெண்ணி, யாழ்ப்பாணம், அதுலேயும் யாழ்ப்பாணம் தான் மிகவும் ஃபேமஸான இடம். என்னென்னு சொன்னால் பனைமரத்தை எல்லாருமே சொல்லுவாங்க கற்பகதரு அப்படின்னு சொல்லி. இந்த பனைமரத்தின் எல்லாமே மனிதருடைய பயன்பாட்டுக்கு ஏற்றதாக தான் இருக்குது. அதில் கற்பகதரு என்று சொல்லி சொல்லுவாங்க. இதில் சின்ன பழம் தான் எடுத்தேன் நான். என்னென்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருன்றதால கணக்கு தேவையில்லை. இதை பிச்சாச்சுது. சரியா? இதுதான் நார்மலாக ஒரு பனம்பழத்தில் 3 சீட்ஸ், அதாவது பனங்கொட்டி என்று சொல்லுவோம், அது இருக்கும். இதில் இது முறிவடுவதில்லை. அதில் சேர்த்து புளியேக்கில் ஓகேயாக வரும். இது 2வது. நான் 3 இருக்கையில் குட்டி பழம் மண்டபடியாக 3 இருக்கையில் 1 தான் இருக்குது, 2 தான் இருக்குது. இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை புளிவா. சரியா? இப்போ இதுக்குள்ளே தோல்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். தோல்லையும் கொஞ்சம் சாறுகள் இருக்கும். சரியா? இப்போ அதுக்கு முதல்ல கொஞ்சமாக இதுக்குள்ளே தண்ணியை விட்டு இந்த தோலில் இருக்கிற சத்துக்களையும் எடுப்போம், அதாவது சாறுகளையும் எடுப்போம். அதுக்கு பிறகு மற்றதுல செய்வோம். சரியா? பார்த்தீங்களா என்னென்ன புளிகிறேன் நீங்கள் சொல்லுவீங்க. இதில் இந்த எரிஞ்சிருந்து இப்போ இவ்வளவு சத்துக்களும் இல்லாமல் போயிட்டு சும்மா சாம்பிளுக்காக தான் இதுக்குள்ள இருந்தீங்கன்னா நாங்கள் இனி
அந்த மெயினான ரெண்டையும் வந்து புளிவான். இந்த பெனங்காய் புட்டை சில பேர் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து செய்வாங்க. நான் வந்து எந்த மெதட்டில் செய்கிறேன். நீங்கள் உங்களோட ஊரில் எப்படி செய்கிறீங்களோ அதை மாதிரி செய்யுங்க. ஓகேங்க, இதில் வந்து இவ்வளோ வந்து வந்திருக்குது பார்த்தீங்களோ. ஓகே, இனி என்ன செய்ய போகணுன்னு சொன்னால் இந்த இது ரெண்டையும் புளிவா. சரியா, நீங்கள் யோசிப்பீங்க குட்டி பழமாக இருக்குது இது காணுமான்னு சொல்லி. நாங்கள் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் இனிப்பு எல்லாரும் சாப்பிட்றது குறைவு தானே, அப்போ அதுக்காக பார்த்தீங்களா என்ன மாதிரி நல்லா கசக்கி புளிஞ்சால் தான் அதில் சாறு வந்து கிடைக்கும். ஓகே, இந்த பெனங்காய் சீசன் வந்து எப்படின்னு சொன்னால் ஆனியில் கடைசியிலேருந்து ஆடி ஆவணி ஒரு அரை மாதம் மட்டும் இந்த மரங்களில் வந்து பனம்பழங்கள் எடுக்கலாம். அண்மையில் வந்து நொங்கு காலம் போனது, நீங்கள் எல்லாருமே நொங்கு எடுத்து செய்திருப்பீங்க பார்த்தீங்களா என்ன மாதிரி. இந்த சின்னம் தான் ஆனாலும் அது கொஞ்சம் எங்கட வீட்டில் ஒன்று நிற்கிது பெனமரம். அப்போ அதை நாங்கள் வெட்டையில் என்னென்னு சொன்னது கற்பகதரு தானே, இப்போ அதுக்காக வெட்டாமல் விட்டனால பரவாயில்ல. அந்த பெனம்பழம் தான் செய்து சின்ன சைஸாக தான் பழமையாக வாரது. அதில் வந்து மிகவும் டேஸ்டாக இருக்குது. கடுகு சிறிதண்டாலும் காரம் பெருசு தானே, அந்த மாதிரி ஒரு சின்னனா இருக்கிறதாலையும் அது பார்த்தீங்களா இவ்வளவு சாறு வந்திருக்கு. அதாவது பெனங்களி என்று சொல்லுவோம். இந்த பெனங்களியை பயன்படுத்தி பெனாட்டு போடுவாங்க. அதை எங்கட ஊரில் எங்கட யாழ்ப்பாண சைட்டில் பினாட் என்று சொல்லுவாங்க. ஆனால் அதுண்ட சரியான தமிழ் பதம் வந்து பெனாட். சரியா, ஓகே. இப்போ இது வந்து எல்லாமே யாழ்ப்பாணத்தின் கற்பகதருவின் உற்பத்தி பொருளாக இந்த பனம் விட்டு இதை செய்து காட்ட போகிறேன். இது எல்லாமே பார்க்கலாம். இதில் நிறைய பார்த்தீங்களா இவ்வளோ களி வந்திருக்குது. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் புளிய போகிறேன் தண்ணி விட்டு. என்ன சொன்னால் சில வழியில் விட்டுக்கு காணாமல் இருக்கும், கொஞ்சமாக விட்டுருக்கிறேன். புளிஞ்சது தான் ஆனாலும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதால திருப்பி இதையும் புளிஞ்சு காட்டுறது நமக்கு. இது வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் தான் போட போகிறேன். சரியா, கட் பண்ணாமல் போட்டால் தான் உங்களுக்கு அந்த எப்படி செய்கிறோம்னு சொல்லி தெரியும். ஓகே, எடுத்துவேன் புளிஞ்சிட்டேன். பார்த்தீங்களா கொஞ்சமாக தண்ணி விட்டதால் இப்போ வந்துட்டு. ஓகே, இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை வந்து வடிக்க வேணும். சரியா, வடிக்கிறதுக்கும் வடிக்கிறது தேங்காய் பால் வடித்து திருப்பி இதை வந்து நாங்கள் சூடாக்கிட்டு அதாவது வந்து காய்ச்சி போட்டு தான் நாங்கள் பயன்பாட்டுக்கு எடுக்க போகிறோம். இப்போ அதால் இதை இப்படியே விட்டுட்டு நான் உங்களுக்கு வடிக்கல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன். புளிஞ்செடுத்த பனங்காயின் காடியை வந்து வடியில் வச்சு வடித்து போட்டு அடுப்பில் சூடாக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 தொடக்கம் 6 நிமிஷம் சூடாக்கினா காணும்.
இப்போ வந்து இது சூடாகி கொண்டு இருக்குது. கொஞ்சம் அகலம் கொதிக்கணும்ல, ஓரளவு சூடாகினா காணும். நீங்கள் பார்த்து கொண்டு தெரியும் கொதிக்கிறது. ஓகே, பெனங்காய் காடி வந்து கொதிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து புட்டுக்குரிய மாவை வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த சில்வரால் வந்து 2 சுண்டு அவிச்ச கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த சில்வரால் அரை சில்வருக்கு அரிசிமா, வறுத்த அரிசிமா எடுத்திருக்கிறேன். நீங்கள் பார்ப்பீங்க என்னென்னு போடுறேன்னு சொல்லி. அரை சில்வர் எடுத்திருக்கிறேன். அதோடு வந்து கொஞ்சமாக உளுத்தம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து வாசத்துக்காக. கொஞ்சமாக உளுத்தம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கலந்து போட்டு கொஞ்சமாக உப்பும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக இனிப்புக்காக 2.5 கரண்டி சீனி போடுறேன். இது உப்பு போடுறது. சீனி இந்த பெரிய கரண்டியால் 2 கரண்டி ஃபுல்லாகவும் ஒரு கொஞ்சமும் போட்டுருக்கிறேன். சீனி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி போட்டு பிறகு வந்து காடியை விட்டு குழைக்கும் நல்லா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட போகிறேன். கூட விட்டால் சில உள்ள ஆகலம் கூடிட்டேன்னா திருப்பி மாவு சேர்க்க வேண்டி வரும். அதால் கொஞ்சமாக விட்டிருக்கிறேன். சுடும், ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் கொஞ்சம் நல்ல வடிவாக குழைச்செடுக்கணும். அந்த இடியப்பமா பதத்துக்கு கொஞ்சம் இறுக்கமாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவும் வரக்கூடிய மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பதத்தில் குழைச்செடுக்கணும். திருப்பி காணாமல் இருந்தது. அப்போ கொஞ்சம் காடி விடுறேன். அந்த காய்ச்சி வச்ச காடி கிட்டத்தட்ட அதில் முக்கால்வாசியும் ஃபுல்லாகவே விடுறதுக்கு காணாமல் வந்தது எனக்கு. நீங்கள் கூட காடின்னு சொன்னால் திருப்பி அதை வந்து நீங்கள் வேறு தேவைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேறு இன்னொரு தேவைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எனக்கு அளவாக வந்ததால் நான் அப்படி எடுக்கிறேன். இந்த மாதிரி இறுக்கமாக உருட்டிட்டு அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டப்படும். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருட்டணும். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இதண்டினா, சில பேர் ஆவலும் குட்டியாக இதண்ட வேண்டாம். குட்டியாக இதண்டினா சில வேளை கரை இஞ்சி போடும். கொஞ்சமாக பெருசாக பெரிய சைஸ்லாம் பிடிக்கணும். இப்படி உருட்டி போட்டு போடணும். இப்படி தட்டில் உருட்டி வச்சுருக்கிறேன். இவ்வளோ வந்து நாங்கள் போடணும். அதுக்குள்ளே இந்த தட்டுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை மாவு போட்டிங்கன்னு சொன்னால் தட்டில் ஒட்டாமலுக்கு இருக்கும். ஓகே, இனி நாங்கள் பாலை கொதிக்க வைப்போம். பாலுக்கு வந்து 1.5 தேங்காய், சின்ன தேங்காயில் 1.5 தேங்காய் துருவி எடுத்து முதல் எடுத்த பால் புளிம்பாக வச்சுருக்கிறேன். பிறகு புளிஞ்ச 2 கிராம் புளிஞ்ச பால் எல்லாமே வந்து இதுக்குள்ளே
விட்டிருக்கிறேன் அந்த சட்டிக்குள்ளேயே. அதில் கொஞ்சம் காடியும் இருந்தது. இது வந்து கொதிக்கட்டும். சரியா, கொதிச்சுட்டு வார பருவத்தில் தான் நாங்கள் அந்த உருட்டின உருண்டைகளை வந்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என் கொதித்து வந்துட்டுது. நல்லா கொதிக்கல, ஆனாலும் கொஞ்சம் பால் அவிகிற மாதிரி வந்துட்டுது. துளாவி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதுக்கு பிறகு இந்த உருண்டைகளை வந்து நாங்கள் ஒன்றா போடுவோம். போடைகளை கவனமாக போடணும், திரிக்கும். அது கொஞ்சம் நான் போட அது வந்து பறந்தது. அப்போ அதால் திருப்பி அகப்பையிலே வச்சுட்டு போட்டுருக்கிறேன். இந்த பால் கொதிக்க விடுறதுக்கு முன்னுக்கு வந்து அந்த மாடுத்த சீவராலேயே 2.5 சில்வர் சீனியும் கொஞ்சமாக உப்பும் போட்டு தான் பாலில் கொதிக்க வச்சுனா, நான் அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதையும் போட்டு தான் கொதிக்க விடணுமெண்டா தான் அந்த பாலுக்குரிய டேஸ்ட் வந்து வரும். ஓகே, இப்போ இது வந்து கொதிக்க விட்டுருக்கிறேன். இது வந்து இன்னும் கொதிக்கிறதுக்கு இருக்குது. நல்லா கொதித்து பொங்கி வரணும். இந்த பால் வந்து திரையணும். இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. அதுக்கு பிறகு வந்து எடுத்து வச்ச முதல் பாலையும் விட்டுட்டு திருப்பி நல்லா கொதிக்க விடணும். அந்த இறுக்கமான தன்மைக்கு வரணும். பார்த்தீங்களா, அந்த காயில் நெல் நாங்கள் திக்காக உருட்டினபடியாக கரையாமலுக்கு இருக்குது. இதே அந்த தண்ணி பதமாக நாங்கள் உருட்டினோம்னு சொன்னால் அந்த பாலுக்குள்ளேயே வந்து அது கரைஞ்சிடும். இப்போ கொஞ்சம் இறுக்கமாகவும் உருட்டணும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை விடையும் நீங்கள் இறுக்கமாக வத்து மட்டும் காய்ச்சலாம். ஆனால் நான் இதோட இறக்க போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணித்தன்மையாக குடித்தா தான் நல்லா இருக்கும். இறுகினா கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். அப்போ நான் இறக்கலாம்னு யோசிக்கிறேன். இறக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நீங்கள் இறக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பெனங்களி இந்த நிறத்திலேயே அந்த பெனங் புட்டி இருக்குது. இந்த உருட்டினதை வந்து நாங்கள் காயினும் சொல்லலாம். பெனங்காய் காயினும் சொல்கிறது. பெனங்காய் வேறு, இந்த காயை வந்து பெனங்காய் காயினும் சொல்கிறது. சில பேர் சொல்லுவாங்க அப்படி. ஓகே, நாங்கள் இறக்குவோம். இறக்கிட்டு இதை வந்து ஒரு டிஷ்ஷில் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ரெடி ஆகிட்டுது. ஒரு டிஷ் ஒன்றில் விட்டிருக்கிறேன். பாருங்கோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நல்ல இனிப்பு எனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன்.
உங்களுக்கு கூட இனிப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் சீனியை கூட சேர்க்கலாம். ஓகே, நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.